ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 131. நரசப்பா என்கின்ற தச்சர். நரசப்பா என்கின்ற தச்சரின் வீட்டிலிருந்த எருமையின் கன்றுகள் இறந்தே பிறந்தன. மேலும் அது பால் கொடுப்பதே இல்லை. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அந்த தச்சனுடைய வீட்டில் இருந்தபோது அந்த எருமை கன்று ஈன்றது. அக்கன்று வெள்ளை நிற கண்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. நரசப்பா ஸ்ரீ சுவாமிகளிடம் ஓடி சென்று கண்ணீர் மல்க அந்த எருமையின் துயரமான கதையை விளக்கினார். இரக்க குணமுடைய ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அன்புடன் எருமைக்கன்றின் உடலை தன் காலால் தடவி கொடுத்தார். கன்றின் உயிர் காப்பாற்றப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சுவாமிகளுடைய அருளினால் அந்த எருமை 2 அல்லது 3 ஆரோக்கியமான கன்றுகள் ஈன்று பாலும் கொடுக்க தொடங்கியது. நரசப்பா தோட்டத்து சோளம். ஒருமுறை நரசப்பா தன் விவசாய நிலத்திற்கு சென்று கொண்டிருந்த போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஒரு கடையில் அமர்ந்திருந்தார். தச்சன் ஸ்ரீ சுவாமிகளிடம் வந்து, மென்மையான காதுகளை போன்ற இளம் சோளக்கதிர் என் வயலில் விளைந்திருக்கிறது, என்னுடன் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஏ மாதர் சோத், நீ எப்போது காதுகளை விதைத்தாய்? விளைநிலம் எங்கே இருக்கிறது என்று சுவாமி கேட்டார். அதற்கு அந்த தச்சர், சுவாமி, உண்மையில் நான் தவறு செய்துவிட்டேன். விளைநிலம் என்னுடையது அல்ல. மென்மையான காதுகளை போன்ற சோளக்கதிர் என்னுடைய வயலில் விளைந்திருக்கிறது. நீங்கள் வந்து அதை சுவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவுடன் ஸ்ரீ சுவாமி தனது சேவகர்களுடன் ஹர்தாவை, அதாவது மகாராஷ்டிரா வயல்களில் சோளக்குருத்தை எடுத்து நெருப்பில் சுட்டு உண்டு மகிழ்வர். அதை ஹர்தா பார்ட்டி என்று அழைப்பர். சுவைக்க வயலுக்கு சென்றார். தச்சர் ஹர்ராவுடன் சுவைக்க கரும்பும் கொண்டு வந்திருந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கரும்பை சுவைத்துவிட்டு அதன் தண்டுகளை மண்ணில் புதைத்து வைத்தார். தன்னை கரும்பு விதைக்குமாறு ஸ்ரீ சுவாமி குறிப்பால் உணர்த்துகிறார் என்று தச்சர் எண்ணிக்கொண்டார். அந்த வருடம் தன் வயலில் கரும்பை நட்டார். விளைச்சல் அமோகமாக இருந்தது. 20 மடங்கு லாபம் கிடைத்தது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் ஏதாவது தட்டுப்பாடு ஏற்படுமா என்ன? ஸ்ரீ சுவாமி எப்போதெல்லாம் நரசப்பாவின் வீட்டுக்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் நரசப்பா ஸ்ரீ சுவாமிகள் உடனடியாக சென்று விடப்போகிறார் என்ற பதட்டத்திலேயே வாசற்படிக்கு அருகிலேயே தூங்கிக் கொண்டிருப்பார். அவரை தன் வீட்டிலேயே பல நாட்களுக்கு தங்க வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஸ்ரீ சுவாமிகளும் ஒரு முறை அவர் வீட்டில் 8 நாட்கள் தங்கியிருந்தார். அப்படி ஒரு நாள் அவர் வீட்டில் தங்கியிருந்த தினத்தில் அவர் வயலில் அறுவடை நாள் நல்ல விளைச்சலாகி இருந்தது. மகாராஜ் வீட்டில் இருக்கும்போது வயலுக்கு செல்ல முடியாதே. பொக்கிசமே அவருடன் இருப்பதை உணராமல் தான் அறுவடைக்கு செல்லாவிட்டால் தனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட போகிறது என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் தச்சருடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளாதவரா ஸ்ரீ சுவாமிகள்? மகாராஜ் அதிகாலை 4 மணிக்கு கதவை திறந்து கொண்டு கிளம்பிவிட்டார். தச்சர் எவ்வளவோ தடுத்தும் எந்தவித பயனும் இல்லை. இன்று உனக்கு அறுவடை நாள், தேவையில்லாமல் நீ செல்ல தடை ஏற்படுகிறது, அதனால் நான் செல்கிறேன் என்று கூறிக்கொண்டே ஸ்ரீ சுவாமி சென்று விட்டார். தன் மன ஓட்டத்தை எண்ணி நரசப்பா தன்னைத்தானே தன் கன்னத்தில் அறைந்து கொண்டார். ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு கெஞ்சினார். ஆனால் ஸ்ரீ சுவாமி சமர்த்துடைய மனம் துளியும் இறங்கவில்லை. ஒருவன் எவ்வளவு பெரிய பக்தனாக இருப்பினும் மிகப்பெரிய செல்வமே அவனுடன் இருக்கும்போது மற்றவை அனைத்தும் தூசி என்பதை உணரும் தகுதியை இழந்துவிட்டால் அவருடைய பக்திக்கு எந்தவித பலனும் கிடைக்காது. ஸ்ரீ குருவை விட மேலானது ஒன்றுமில்லை என்கின்ற நிலை ஒருவருக்கு வரும்போது அவரிடம் அனைத்தும் வந்து சேர்ந்துவிடும் என்பதை இந்நிகழ்ச்சி நமக்கு எவ்வளவு தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.